Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இன பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைத்திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 22. நாம் பாட வேண்டிய பதிலுரை: என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம்.
போடுகின்றனர். நீரோ என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இந்நிறைவா, இந்நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்நிறைவா, இந்நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். மூப்பர் சங்கத்தின் முன் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதனின் அரசனா என்று கேட்க, அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினார். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார்.
மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். 3ஆம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளைகள் பேறு பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரம் என்பது நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற உச்சக்கட்டமான ஒரு நிகழ்வு கொண்டாட்டம்.
இந்த புனித வாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த புனித வாரம் என்பது மிக முக்கியமான ஒரு வாரம். 40 நாட்கள் தவ நாட்கள் என சொல்லி நாம் இயேசுவினுடைய வழியில் இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றி வந்திருக்கிறோம். நிச்சயமாக சிலர் இந்த 40 நாள் கறி உண்ணாமல் தவ முயற்சி எடுத்திருப்பீர்கள். நிச்சயமாக அவற்றை தர்மமாக கொடுத்து மகிழ்ந்திருப்பீர்கள். இயேசுவோடு சற்று நேரம் அமர்ந்து பேசியிருப்பீர்கள். சிலுவை பாதை சொல்லி இருப்பீர்கள். குடும்ப ஜெபம் சொல்லி இருப்பீர்கள். அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை செய்து இருப்பீர்கள். வார்த்தைகளை குறைத்து கொண்டிருப்பீர்கள். நேரத்தை பிறருக்காக செலவு செய்திருப்பீர்கள். கடவுளோடு நேரத்தை செலவு செய்து இருப்பீர்கள். இவை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு வாரம் இன்னும் அதிகமாக நாம் கடவுளோடு நேரத்தை செலவழிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதில் இந்த குருத்து ஞாயிறு என்பது இயேசுவினுடைய என்ட்ரி. அவருடைய என்ட்ரி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் வந்தால் ஒரு என்ட்ரி அப்படின்னா ஒரு மாஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இயேசுவினுடைய இந்த என்ட்ரி ஒரு மாஸாக இருக்கா அப்படின்னா இருக்கிறது. அங்கு மக்கள் அவரை பார்க்கின்ற பொழுது அவருக்கான ஒரு கம்பளத்தை விரிக்கிறார்கள். என்ன கம்பளம்? அங்கு இருந்த இலை தலை அருகில் இருக்கக்கூடிய அப்படியே இலை தலைகளை பறித்து போடுகிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த ஆடைகளை, மேல் ஆடைகளை அப்படியே அங்கு விரித்து பரப்புகிறார்கள். அங்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அவருக்கான ஒரு விலங்கு, பயணிக்கக்கூடிய ஒரு விலங்கு, அது கழுதை குட்டி, அந்த கழுதை என்கின்ற ஒரு விலங்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அங்கு மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா, தாவீதினுடைய மகன் என சொல்லி ஓசானா என சொல்லி கடவுளை போற்றி புகழுகிறார்கள். ஓசானா என சொல்லி புகழுகிற அந்த குரல் அங்கு ஒலித்து அங்கு இயேசுவை வரவேற்கிறது. இயேசு வெற்று ஆர்ப்பரிப்போடு எருசலேம் ஆலயத்தை நோக்கி உள்ளே நுழைகிறார். எருசலேமில் நுழைகிறார். ஆனால் அவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைகிற அந்த நுழைவு என்பது அங்கு ஒரு அரியணையில் அமர்ந்து அங்கு ஒரு ஆட்சி பீடத்தை பிடித்து அங்கு ஒரு அதிகாரத்தை காண்பிப்பதற்காக அல்ல. அதற்கு நேர் எதிராக இன்னொரு மாஸ் என்றையும் நடக்குது. அந்த இடத்திலே அது கொண்டாடப்பட வேண்டியது அல்ல. அங்கு அதே நேரத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக குதிரைகளினுடைய அந்த குழம்பு சத்தங்களோடு வாள்களோடும் தடிகளோடும் இன்னொரு படை வருகிறது. அது அதிகார தோணியோடு வருகிறது. இயேசுவை பிடித்து கொண்டு போய்விடலாம் என்று அவர்கள் அந்த ரெட் கம்பளம் விரிக்கப்படுகிற அந்த நிலையிலிருந்தான் அவர்கள் வருகிறார்கள். அரசனுடைய அந்த அதிகாரத்தோடு வருகிறார்கள். மனிதருடைய அதிகாரத்தோடு இயேசுவை பிடித்து கைது செய்து கொண்டு விடலாம் என சொல்லி வருகிற அந்த ஒரு பவனியும் நடக்கிறது. அந்த நிகழ்வும் நடக்கிறது. இயேசுவினுடைய எந்த நிகழ்வும் நடக்கிறது. இங்கு நாம் எங்கு நிற்கிறோம் என்பது மட்டுமே ஒரு கேள்வி. ஒருவேளை நம்மிடத்திலே அதிகாரத்தை கொடுத்து இருந்தால் அந்த அதிகாரத்தை நாம் அதிகார தோணியோடு வலுயிழந்து நிற்கக்கூடியவர்களை காயப்படுத்துவதற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த கூட்டத்தினரோடு நாம் சேர்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது இயேசுவோடு எளிமையாக ஒரு சாதாரணமான விலங்காக இருக்கக்கூடிய, எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த விலங்காக சொல்லக்கூடிய இயேசு பயணித்த அந்த கழுதை என்கின்ற அந்த விலங்கினுடைய அடையாளமாக நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த மக்களோடு சேர்ந்து இயேசுவுக்காக வரவேற்கிற, என்னிடம் இருப்பதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் என சொல்லி இயேசுவை ஓசானா என சொல்லி வரவேற்கக்கூடிய அந்த மக்களினுடைய ஒரு சிறு பிள்ளையாக அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக நாம் இருக்கிறோமா? யாராக இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம்? எந்த மனநிலையோடு இயேசுவினுடைய இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பை நாம் கொண்டாடுகிறோம்? இந்த ஒரு வாரம் முழுவதும் நாம் செலவழிக்க போகிறோம். ஒருவேளை நம்மிடத்திலே அதிகாரத்தை கொடுத்திருந்தால் அந்த அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்துகிற மனநிலை இருந்தால் நாம் இயேசுவோடு உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை நான் ஆணவம் பிடித்தவனாக இருந்தால் இயேசுவோடு நான் உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய நாட்களை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நான் இயேசுவோடு நுழைய முடியாது. ஒருவேளை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்றால் நான் இயேசுவோடு நுழைய முடியாது. ஒருவேளை நான் என்னுடைய உடலை தவறான காரியங்களுக்காக செலவழிக்கிறேன் என்றால் நான் இயேசுவோடு நுழைய முடியாது.
நான் கடவுளோடு நேரத்தை செலவழிக்காவிட்டாலும் இயேசுவோடு நுழைய முடியாது. இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு என்பது எளிய மனத்தோடு, இயேசுவினுடைய மனநிலையோடு, கடவுள் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் கடவுளுடைய ஆசீர்வாதமாக பார்க்கிறேன் என சொல்லி நம்முடைய இறுதி காலத்தை நாம் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் 24 மணி நேரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும், போப்புக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். வேறு வேறு நேரத்தை கடவுள் நமக்கு கொடுப்பது கிடையாது. அந்த 24 மணி நேரத்தை நீங்களும் நானும் எதற்காக செலவு செய்கின்றோம்? எதற்காக நாம் செலவு செய்கின்றோம்? 24 மணி நேரத்தை யாருக்காக செலவு செய்கின்றோம்? என்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே நான் செலவு செய்கின்றேனா? அல்லது என்னை சார்ந்தவர்களுக்காகவும் நான் அதை செலவு செய்கின்றேனா? அல்லது அந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? உண்பதற்கும் உறங்குவதற்கும் வேலை செய்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் களி சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னுடைய மனதிலுள்ள மகிழ்ச்சிக்காகவும் நான் செலவழிக்கிறேனா? பயனுள்ள விதத்திலே செலவழிக்கிறேன் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த 24 மணி நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் இயேசுவோடு சேர்ந்து நானும் இன்று ஓசானா என்று கடவுளை பாடி புகழ முடியும். காரணம், இயேசு செல்லுவது தனக்காக அல்ல. இயேசு செல்லுவது தனக்காக அல்ல. கடவுளாகிய நான் பெருமைப்பட வேண்டும், கடவுளாகிய நான் இன்னும் உச்சத்தில் போக வேண்டும் என்று இயேசு அங்கு நுழையவில்லை. மாறாக எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு அந்த நுழைவாயிலில் செல்லுகின்றார். பிறருக்காக உங்களுக்காக எனக்காக கடவுள் தன்னுடைய நிலையை இன்னும் உயர்த்துவதற்காக அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்த அவர் 100% மேலாக நமக்காக பிறருக்காக அவர் நேரத்தையும் அவருடைய உடலையும் அவருடைய வலியையும் அவருடைய மனதையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய கடவுளுக்குரிய அத்துணையும் நமக்காக செலவழிக்கிறார். நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தையும் ஒரு தனி மனித நலனுக்காக மட்டுமே செலவழிக்கிறோம் என்றால், ஒரு தனி மனித நலனுக்காகவே அத்துணையும் நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் கடவுளோடு வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைய முடியாது. பிறர் நலம் கொண்டவர்களாக, பிறரை அன்பு செய்பவர்களாக, அடுத்தவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, இந்த சமூகத்தினுடைய கூட்டு வாழ்க்கையை நாம் சேர்த்து எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டுமே இயேசுவோடு சேர்ந்து நாம் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு நுழைய முடியும். எனவே இந்த புனித வாரம் ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கட்டும். கடவுள் பிறருக்காக வாழ்ந்தார். நானும் எனக்காக மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் பிறருக்காகவும் நான் வாழுவேன். எனது நேரத்தை எனக்காக மட்டுமல்ல எல்லாருக்காகவும் நலனுக்காக நான் கொடுப்பேன். என் உழைப்பை எனக்காக மட்டுமல்ல எல்லாருக்காகவும் நான் செலவழிப்பேன். என் நலம் மட்டும் நான் பார்க்கக்கூடாது, பிறர் நலத்தையும் நான் பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இந்த புனித வாரத்தில் நாம் இயேசுவோடு தங்கி இயேசுவோடு பேசி அவர் கொண்டிருந்த அந்த அன்பை ஆழத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இறைவன் இந்த புனித வாரத்திலே நாம் அவரோடு தங்கி பிறர் நலம் பேணுகிற மக்களாக இருக்க நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியாள்
தந்தையுமான நம்முடைய இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை எடுத்து வைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தவ காலத்திலே சிறப்பான தவ முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றீர். நன்றி கூறுகிறோம். இன்னும் இருக்கக்கூடிய இந்த புனித வாரம் முழுவதும் உமோடு இணைந்து தொடர்ந்து பயணிக்க அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாட்களிலே தேர்வு எழுதக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்காகவும் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்கவும் ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த ஆண்டிலே தேர்வை முடித்துவிட்டு அடுத்த படிப்பிற்காக தங்களை தயார் செய்யக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளையும், வேலை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய பாடுகளை இன்னும் அதிகமாக தியானிக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களாக நாங்கள் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக உமோடு கூட பயணித்து உமோடு கூட இறந்து உயிர் தெழக்கூடிய உயிர்ப்பின் நம்பிக்கை மக்களாக நாங்கள் ஒரு நாள் இருப்போம் என்ற நம்பிக்கைக்கு நீர் எங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேசி ட்ரிச்சி என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து ஜிபிக்கக்கூடிய உம்முடைய மக்கள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அருங்குடையிலே பணி செய்யக்கூடிய இயக்குனர் தந்தை, இன்னுமாக இங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாகும். கேசி ட்ரிச்சி காவிரி கலைத்தொடர்பத்திலே பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பாடல்கள் வழியாக திருப்பலிக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும், இன்னும் எங்களுக்காக உதவிகளை செய்து வருகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும், இந்த தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக பாடுகள் பட்டீர். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் கேட்கின்றோம். உம்முடைய ஆவியினுடைய வல்லமை எங்களோடு நிறைவாக தங்கி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உமோடு பயணிக்க, உம் சிலுவை நிழலில் நின்று உமது வார்த்தைகளை கேட்டு தியானிக்க, எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னை உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னை உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும்
இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தரலும். தந்தையே, மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும்
விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆயிரக்கணக்கான வருடங்களாயும் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஓசன்னா தாவீதின் புதல்வா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, முனி சூசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசன்னா தாவீதின் புதல்வா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.